சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சமாக 56,000 ரூபாயை எட்டியது. 1 கிராம் 7,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. தென் மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. திருப்பதி லட்டுக்கு மாட்டுக்கொழுப்பு கலந்த நெய் வழங்கிய புகாரில் திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் டெய்ரி நிறுவனத்திற்கு நோட்டீஸ். உரிமத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது என்று உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேள்வி. திருப்பதி லட்டு விவகாரத்தில் பிராயச்சித்தம் தேடி கோவிலாக செல்லும் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் விஜயவாடாவில் உள்ள கோவிலில் தூய்மை பணி செய்தார். புதுக்கோட்டை அருகே மழவராயன்பட்டியில் சிறுத்தை நடமாட்டம் என்பது வதந்தி. போலியான புகைப்படத்தை பரப்பினால் கடும் நடவடிக்கை என்று வனத்துறை எச்சரிக்கை. புதுச்சேரி அருகே காலாப்பட்டில் மீனவர்கள் சாலை மறியல். கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் முள் வளைவு அமைக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. திமுகவை விமர்சித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது திருமாவளவன் நடவடிக்கை எடுப்பார். திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா நம்பிக்கை. அந்த கட்சியிலே புதிதாக சேர்ந்திருக்கிற ஒருவர் கொள்கை புரிதலின்றி பேசியிருப்பது கூட்டணி அரணுக்கு அரசியல் அறத்திற்கு ஏற்புடையதல்ல. அதனால் அது திருமாவளவர்களை அவருடைய ஒப்புதலோடு பேசியிருக்க மாட்டார் என்பது என்னுடைய எண்ணம், என்னுடைய துணிவு. அவர் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அவர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்கின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் 2வது கட்ட தேர்தலுக்கான பரப்புரை நேற்று மாலையுடன் நிறைவு. 6 மாவட்டங்களில் உள்ள 26 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு. சீதாராம் யெச்சூரி மார்க்சிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் சொந்தமானவர். சென்னையில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். தோழர் யெச்சூரி அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு மட்டும் சொந்தமல்ல, எங்களுக்கும் சொந்தம், அனைவருக்கும் சொந்தம். தோழர் யெச்சூரி அவர்கள் தமிழ் மட்டும் பிரபலம் அல்ல, அவருடைய நகைச்சுவை உணர்வும் ரசிக்கத்தக்கது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி. உக்ரைனில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதற்கு இந்தியா முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்று உறுதி. திரௌபதி பட இயக்குனர் மோகன்ஜி கைது. சென்னை காசிமேட்டில் உள்ள வீட்டில் வைத்து கைது செய்த காவல்துறை. சென்னையில் அனுமதியின்றி நோ பார்க்கிங் பலகைகளை வைப்பதற்கு தடை. மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை. குரூப் 2 தேர்வுக்கான தற்காலிக விடை குறிப்புகள் வெளியீடு. ஆட்சேப வேலை இருப்பின் 1 வாரத்திற்குள் தெரிவிக்கலாம் என்று TNPSC அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை முதல் முறையாக 56,000 ரூபாயை தொட்டிருக்கிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை சுமார் 7,000 ரூபாயை தொட்டிருக்கிறது. தொடர்பாக தங்க நகை வியாபாரிகள் சங்கத்துடைய தலைவர் திரு ஜெயந்திலால் நம்முடன் இணைகிறார். பேசலாம் சார், வணக்கம். தங்கத்தின் விலை 7,000 ரூபாயை தொடுவதற்கு என்ன காரணம்? தொடர்ந்து பொருளாதாரம் ஒரு மந்தமான சூழ்நிலை. அதற்கு காரணங்கள் உலக நாடுகளிடையே ஏற்பட்டுள்ள போர், இன்னும் முடிவுறாத ஒரு சூழ்நிலையில் பொருளாதாரம் மிகவும் மந்தமாக சென்று கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அமெரிக்காவில் கடந்த 3 வாரங்களுக்கு முன்பாக வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் குறைத்ததும் ஒரு காரணம். கடந்த வாரம் ஐரோப்பிய நாடுகளின் மத்திய வங்கியும் தங்களுடைய வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை குறித்தது. அதன் காரணமாக பெரும்பாலான முதலீட்டாளர்கள் வைப்பு நிதியில் இருந்து தங்களுடைய முதலீடுகளை எடுத்து தங்கமாக மாற்ற தொடங்கி இருக்கிறதன் காரணமாக தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது.
இன்று ஒரு புதிய உச்சத்தை தங்க விலை எட்டியிருக்க சூழ்நிலையில் மேலும் மேலும் ஒரு புதிய உச்சத்தை நோக்கி தங்கத்துடைய விலை பயணிக்கும். அரசு வரி குறைத்த பிறகும் வரலாறு காணாத உயர்வை தங்கம் எட்டியிருக்கு. இன்னும் அரசு வரி குறைக்கணும் அப்படின்ற கோரிக்கை இதன் மூலமா வருக்குமா, இல்ல தொடர்ந்து உயர்வை தான் சந்திக்குமா? இல்ல, அதாவது வரி குறைக்க வேண்டும் என்றது நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாகவே அவங்க இறக்குமதி வரி குறைத்தார்கள். அதனால் இனி மேலும் குறைப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை. ஒரு வேளை வரி குறைக்காது இருந்திருந்தால் இன்று தங்கம் விலை 60,000 கடந்து சென்று கொண்டிருக்கும். அந்த வரி குறைத்ததின் காரணமாக மட்டுமே இன்று 56,000 ரூபாய் என்ற ஒரு நிலைமையில் தங்கம் ஒரு சவரன் இருக்கு. அதனால இதுக்கு மேல வரி குறைப்பாங்கன்றதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, குறைக்க மாட்டாங்க. புரட்டாசி மாதம் பெரிய அளவுக்கு முகூர்த்த நாள் இல்லை அப்படின்னாலும் கூட வரக்கூடிய மாதம் அப்படின்றது அடுத்தடுத்த முகூர்த்த நாள் உடனே தொடங்கும். ஸோ தங்கம் வாங்குறவங்க வெயிட் பண்ணலாமா, இப்போ வாங்கலாமா? இல்ல, இன்னும் கூட ஒரு புதிய உச்சத்தை நோக்கி தான் தங்கம் பயணிக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, இந்த சூழலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக விரைவாக தங்கம் 60,000 ரூபாய் சவரன் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி தான் அதனுடைய பயணம் இருக்கும். அதனால தேவையானவர்கள் இந்த நிலைமையில கூட இந்த விலையிலையும் வாங்கிக்கலாம். இப்போ வாங்குறது ஓரளவுக்கு கம்மியா இருக்கும். எப்பவுமே குறைய வாய்ப்பு இல்லையா? இனிமேல் ஏறின விலை இறங்க வாய்ப்பே இல்லையா? இல்ல, எப்பொழுதும் தங்கத்துடைய விலை ஏறினா 100 ரூபாய் ஏறிச்சுன்னா 20 ரூபாய் குறையும். மறுபடியும் ஒரு 100 ரூபாய் ஏறும், அப்போ 20 ரூபாய் குறையும். இவ்வளவுதான் அது வித்தியாசமே தவிர சின்ன கரெக்ஷன்ஸ் வரும். பட் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது தங்கம் விலை உயர்ந்து கொண்டுதானே இருக்கும். ஒட்டுமொத்தமாக பார்க்கணும், நீண்ட கால தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும்போது தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டு வரும். உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவலுக்கும் மிக்க நன்றி திரு செலானி. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் அதிகரித்து வரக்கூடிய வன்முறைகளை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அதிமுக மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த தகவலை நிகரான செய்தியில் சுபாஷ். இந்த ஆர்ப்பாட்டத்துடைய பின்னணி என்ன? பாலியல் வன்கொடுமை, குறிப்பாக பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமையை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக மகளிர் அணி மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையில கோகுலேந்திரா முன்னிலையில இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அரசை கண்டித்து இதை தடுக்க தவறிவிட்டீர்கள், ஆகவே இது போல சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது, குற்றம் சாட்டப்பட்ட அதாவது குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள், அவர்கள் மீது முறையான விசாரணை நடத்தி வெளிப்படைத்தன்மையான விசாரணை நடத்தி அவர்கள் மீது தண்டனை பெற்று தர வேண்டும். அதே போல வருங்காலத்தில் இது போல சம்பவங்கள் நிகழாமல் இருக்க வேண்டும். போதை பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதே போல எந்த ஒரு பெண்களுக்கும் எந்த விதத்திலும் பிரச்சனை ஏற்படக்கூடாது. இதை எல்லாத்தையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டமானது வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று வருகிறது. மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டத்தில் ஏராளமான மகளிர் அதிமுகவை சார்ந்தவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தகவலுக்கு நன்றி சுபாஷ். தனது தொகுதியான சென்னை கொளத்தூரில் நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். சென்னை கொளத்தூர் பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய வளர்ச்சி திட்டப் பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் கொளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு மு.க. ஸ்டாலின் தற்போது நேரில் ஆய்வு செய்து வருகிறார். முத்துக்குமாரப்பா தெருவில் கட்டப்பட்டு வரக்கூடிய ஒரு சமூக நல கூடத்தை அவர் தற்போது பார்வையிட்டு அதனை ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடன் அமைச்சர் KN நேரு இருக்கிறார். அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபுவும் உடன் இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்று வரக்கூடிய திட்டப் பணிகளை ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த தொகுதிக்கு ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள செல்வது வழக்கம். அந்த வகையில் அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு தமிழ்நாடு திரும்பியிருக்கூடிய முதலமைச்சர் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிறகு தற்போது கொளத்தூரில் நடைபெற்று வரக்கூடிய வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு வருகிறார். விவரங்களுடைய நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன், விவரம் என்ன? கொளத்தூர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த சட்டமன்ற தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் தற்போது இந்த வளர்ச்சி திட்டப் பணிகளை தற்போது முதல்வர் நேரில் பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அவரது தொகுதியில் குறிப்பாக இந்த தற்போது 13 கோடியே 14 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் சமுதாய நலக்கூடத்தை தற்போது பார்வையிட்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த கொளத்தூர் தொகுதியில் மட்டும் 4 இடங்களில் தற்போது முதல்வர் நேரில் சென்று அவரது வளர்ச்சி பணிகளை
வந்து பார்வையிட இருக்கிறார். சமுதாய கூடத்தில் அதாவது 3 அடுக்கு கொண்ட இந்த சமுதாய கூடத்தை பார்வையிட்ட பிறகு குறிப்பாக அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை, கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்து வைக்க இருக்கிறார். குறிப்பாக 4.23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாடல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தை தற்போது முதல்வர் திறந்து வைத்து மாணவர்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார். மாணவர்களை சந்தித்தும் பேச இருக்கிறார். அதன் பிறகு தனது சட்டமன்ற கட்சி அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய முதல்வர் அங்கு கட்சி நிர்வாகிகளை சந்தித்து கட்சி நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார். அந்த நிகழ்வுக்கு பிறகு மற்றொரு நிகழ்விலும் முதல்வர் நேராக சென்று பங்கேற்க இருக்கிறார். தொடர்ச்சியாக காலையிலிருந்து முதல்வர் இந்த கொளத்தூர் தொகுதியில் வளர்ச்சி திட்ட பணிகளை நேரில் பார்வை செய்து வருகிறார். குறிப்பாக இந்த வட சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கொளத்தூர் தொகுதியில் இல்லாமல் மொத்தமாக வட சென்னையில் மட்டும் பாத்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு 3 ஆண்டுகளில் இந்த வளர்ச்சி திட்ட பணிகளை முடிப்பதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் வளர்ச்சி CMDA உள்ளிட்ட நிர்வாகத்தின் அடிக்கீழ் வரக்கூடிய இந்த வளர்ச்சி திட்ட பணிகளை தொடர்ந்து 3 ஆண்டுக்குள் 1000 கோடி ரூபாய் அளவு திட்டங்களை செயல்படுத்துவதற்கான திட்டங்கள் வரையறுக்கப்பட்ட நிலையில் அந்த திட்ட பணிகளை முதல்வர் தற்போது பார்வையிட்டு வருகிறார். வேறு எந்தெந்த இப்போ வளர்ச்சி பணிகள் எல்லாம் அங்கே நடைபெற்று வருது ரகுவரன்? ஏற்கனவே வடசென்னை பகுதியில் இந்த மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்காத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டது. அந்த பணிகள் எல்லாம் எந்த கட்டத்தில் இருக்கு? குறிப்பாக வடசென்னையை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் ஏன்னா இங்க வந்து மழைநீர் ஏன்னா நெருக்கமான பகுதியாக இருப்பதனால மழைநீர் வடிகால் பணிகள் அமைக்கும் பணிகள், அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில காசிமேடு மீனவ குடியிருப்பு பகுதிகள் இருக்கு, காசிமேடு மீனவ துறைமுகம் இருக்கு. அதனால மீன் விற்பனை நிலையம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச தரத்தில் வண்ண மீன்கள் வர்த்தகம்